இங்க ஒரு ராமர் சிலை இருக்கு. இது என்ன? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கோதண்ட ராமர்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் கோயில் தனி சன்னதி இருக்குங்க, மலை மேலே இருக்குங்க. இங்கே சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணியிருக்கும்போது ராமர் வந்து இங்கே வழிபட்ட ஸ்தலங்க. ஓ, ஆமாம், இங்கே ராமரே வந்து நடந்து வந்து இங்கே சிவபெருமானுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்காரு. அதுக்கான இதுதான் இங்கே தூணில் வந்து அவர் ராமரோட இதை வந்து பதிச்சு வச்சிருக்காங்க. இங்கே ராமரே வந்து சிவபெருமானுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்காருங்க. ஓ, இப்படி ஒரு விஷயம். ஆமாம் ஆமாம் ஆமாம், இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்காங்க. பெருமாள் கோயில் வந்து கோதண்ட ராமன் சொல்கிறாங்கங்க. இந்த கோதண்ட ராமருக்கு வந்து சாலிகிராம கல்லுங்களாம். நம்ம பாலை கொண்டு போய் கொடுக்குறோம். இப்போ நம்ம பால் கொண்டு போய் கொடுத்தோம்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது வந்து பால் ப்ளூவாக மாறிடும். ஓ, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோன் சாலிகிராம கல்லுங்க. கோதண்ட ராமர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயரை வந்து மடியில் உட்கார வச்சிருக்காருங்க. இங்கே என்ன விசேஷம்னா, இங்கே இன்னொரு வாட்டி கூட இந்த வீடியோ கேட்டிருப்பீங்க. ஏன் இந்த ஊருக்கு எருமவெட்டி பாளையம் வந்ததுன்னா, இங்கே என்னடான்னா எருமாசூரன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கன் இருந்திருக்கான் இந்த ஊரில். இவன் வந்து பெரிய ஆதிக்கம், மிகப்பெரிய ஒரு சிவபக்தருங்க. இந்த அரக்கன் வந்து என்னென்னா வருகின்ற பக்தர்கள் இதுமாரி இவங்களெல்லாம் துன்புறுத்திட்டு இருக்காப்புல. இங்கே கோதண்டராமர் வந்து லட்சுமி தாயரை மடியில் உட்கார வச்சுருக்க மாதிரி இவருக்கு வந்து என்னடான்னா லட்சுமி தாயர் மேலே ஒரு கெட்ட மோகம் எப்படின்னா அடையணுன்றதுக்கு அவனோட இது பிளானு. அம்பாள் வந்து என்ன பண்ணனா, இது கொசத்தல் ஆறுங்க, பெரிய கொசத்தல் ஆறு. இந்த கொசத்தல் ஆற்றுல குளிக்க வரும்போது அம்பாள் குளிக்க வரும்போது இவ வந்து அந்த எருமாசூரன் வந்து வராருங்க. வரும்போது அம்பாள் வந்து குளிக்க வரும்போது தன்னோட தண்ணியில் இந்த உருவத்தை பார்த்துடுறாங்க. உருவத்தை பார்த்து பயந்துடுறாங்க. பயந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, பெருமாளுக்கு தெரிஞ்சு போடுது. அம்பாள் போய் பெருமாள் கிட்ட சொல்கிறதுக்கு போகிறாங்க, ஐயா அது மாதிரி இருக்குன்னு. பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே 3 தர்பை போடுறாருங்க. 3 தர்பை போடுறதுல இங்கே 3 சக்தி உருவாகுதுங்க. ஒரு சக்தி பெறுதே பெரிய விஷயம் சிவபெருமானுக்கு. இங்கே 3 சக்தியோட ஈசானி மூலையில் சுடுகாடு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காருங்க. இங்கே சிவபெருமான் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மொளகால தம்மன் சொல்லிட்டு ஒரு அம்பாள் இருக்கா. இது நேர் சிவபெருமானுக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு கக்கா தம்மன் சொல்லிட்டு அம்பாள் வந்திருப்பான். நீங்கள் என்ட்ரன்ஸ்ல வரும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு போர்டு ஒன்று ரைட் சைடில் இருக்கும், காட்டு கக்கா தம்மன் சொல்லிட்டு இங்கே அம்பாள் இருக்கா. இதுக்கு நேர் வந்து அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அம்பாள் இருக்கா. இங்கே என்ன விசேஷம்னா, அந்த அரக்கனை வந்து சூர சம்காரம் பண்ணுறதுக்கு பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, அங்காள பரமேஸ்வரியை தன்னோட தங்கச்சியே அந்த சூரனை வதம் பண்ணுறதுக்காக ஏவி விடுறாரு. அப்போ என்ன பண்ணுற அம்பாள் அண்ணனோட பேச்சை கேட்டுட்டு இங்கே மகிஷாசூர மத்தின்னு சொல்லிட்டு 16 திருக்கரங்களால் வந்து அங்காள பரமேஸ்வரி வந்து இங்கே மகிஷாசூரனை வந்து வதம் பண்ணுறா. அதனால இங்கே என்னடனா மசான கொள்ளை அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இங்கே விசேஷமாக நடக்கும். இங்கே அங்காள பரமேஸ்வரி கோயிலில் அந்த அரக்கனை வந்து சூர சம்காரம் பண்ணுறா.